ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று டிவிக்கோட 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்துருந்துச்சு. ஸோ விஜயனோட டான்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. எதுக்கு அந்த டான்ஸ் ஆடினாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம். 3 வருஷமாக நம்ம இருக்கோம், நம்ம கூட மக்கள் இருக்காங்க, அந்த ஒரு சந்தோஷம் தான். அதுக்கு ஒரு உருட்டுங்கிறாங்க ஒரு சைடில், இந்த பாஜக சைடில் தலைவர் அவர்கள். விஜய் வந்து டான்ஸ் ஆடலாமா ஸ்டேஜில், அவர் ஒரு தலைவர் தானே அப்படி இப்படின்னு. அதுதான் விஜயனை பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு உங்களோட இது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். விச்சுவல் வாரிசு இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் பேசலாமான்றது முதல்ல யோசிங்க. நீங்கள் பாட்டு போகிற போக்கில் விஜயண்ணா சொல்லிவிட்டு போயிடுறீங்க. நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நான் விஜயண்ணான்னு நீ தப்பு சொல்கிறியா, நீயும் அண்ணாமலை என்னென்ன ஆனீங்கன்னு குத்தாட்டெல்லாம் போட்டதெல்லாம் காமிச்சாங்க. அதுதான் அடுத்த செகண்டே வந்து உன்னோட ஹிஸ்ட்ரியில் எடுத்துருவோம். அதனால் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசி. விஜய் பற்றி பேசலாமா, பேசினா என்ன நடக்கும்ன்றது யோசிங்க. அதை விட்டுட்டு சும்மா அப்படி போட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் விஜயனை பற்றி எது சொன்னாலுமே அடுத்த செகண்டே உங்களோட பயவே எடுத்து போட்டுருவோம். ஸோ அதுதான் விச்சுவல் வாரிசு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நம்ம பசங்க வேறு சொல்லவே தேவையில்லை, ஒன்றுனா எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் என்ன தான் உருட்டினாலும் என்ன தான் பேசினாலும் இன்றைக்கி அரசியல் பற்றி பேசுகிறோன்னா அது விஜயண்ணா மட்டும்தான். ஏன்னா யாருக்குமே இந்த அரசியல் தெரியாது. ஃபஸ்ட்டுலாம் விஜயண்ணா வரதுக்கு முன்னாடிலாம் நம்மளுக்குலாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் இப்போது அதெல்லாம் தெரியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜயண்ணா மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன உருட்டினாலும் உங்களோட பயோடேட்டா எடுத்துருவோம். அதுதான் விச்சுவல் வாரிஸ். நீங்கள் என்ன தான் யாரும் பேசலாம், இப்படி பேசினா விஜய்க்கு வந்து நெகட்டிவ் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றது தான் விச்சுவல் வாரிசு. ஸோ முதல்ல நீங்கள் எப்படின்றது பாருங்கள், அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசுங்க. ஒரு தலைவர் கூட ஆடக்கூடாதுன்னா அப்புறம் என்ன, அதுக்கான ரூல் இருக்கா நான் தலைவர் ஆடக்கூடாதுன்னு? ஸோ சும்மா எதனா ஒன்று பேசணும்னு நினச்சலாம் பேசக்கூடாது. நேற்று இந்த தொடக்க விழாவில் விஜயண்ணா பேசின ஸ்பீச்சுன்றது வந்து ஒரு ஜாலி மொமெண்ட் தான். ஆனால் அடித்தது வந்து பக்காவாக அடித்தார். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா திமுகவை டேட்டிங் அடித்தார், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு பேர் சொல்லாமல் பாஜக தலைமைன்னு சொல்லி ஒன்று அடித்தார். ஸோ விஜயன் எது பேசினாலும் அது நேஷனல் நியூஸ் ஆகுது. ஏன்னா அப்படி பேசுகிற விஷயமே வந்து இவங்களுக்கு இப்படி பொறுக்க முடியல. இன்னும் ஒரு பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்தால் என்ன நடக்கும்னு வச்சு பாருங்க. ஏன்னா கதறுவாங்க, அப்படி கதறுவாங்க. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா அப்படி இப்படிலாம் செம்மையாக பேசியிருந்தாரு. அதுதான் பொருங்க பாஸ், வருவாங்க ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஒரு விஜயும் வருவாங்க, ஒரு விஜயும் வருவாங்கன்னாரு. அதே தான் எப்போ ஓட்டு போடுற வந்து வரும்னு தான் வெயிட் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இதுக்கான முடிவுலாம் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் தெரிய போகுது. நீங்கள் என்னதான் உருட்டினாலும் எது பண்ணாலுமே இங்கே வேலைக்காக போகிறதில்ல. இங்கே விஜயநகர சிஎம்ன்றது மக்கள் நினைச்சாச்சு, மக்கள் முடிவும் பண்ணியாச்சு. இந்த கருத்து கணிப்புலாம் வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி திமுகக்குன்னு ஒரு தனியே திருக்குறளும் ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அதுவும் ட்ரெண்ட் ஆகும். நம்ம பசங்க வந்து எப்போவுமே ஸ்பீடு, இன்றைக்கி ஒன்று சொன்னால் அடுத்த செகண்ட் எடுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி டிவிலையும் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்க அந்த திருவள்ளுவராகவே விஜயனை மாற்றி அந்த திருக்குறளை அவங்களுக்காகவே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க. இந்த தேர்தல் இன்னைக்கு என்ன பெரிய இம்பேக்ட் கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். இது மட்டும் விடா கிடையாது. விஜயனோட ஒரு எனர்ஜி ஸ்பீச்சு ஒரு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போட்டு அடிக்கிறதுலாம் வந்து கேஷுவலாக அடிச்சுட்டு போயிடுறாரு. அவர் யாருக்கும் பயப்பில்லான்றது வந்து மக்களுக்கே தெரியும். நீங்கள் என்னதான் போட்டு அடன்னு நடத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே விஜயண்ணா மட்டும்தான் 26 அன்னைக்கு சிஎம்மாக அவர் தான் உட்கார போகிறாரு. அடுத்தாவது 4வது ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் முதலமைச்சர் விஜயின் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போவே நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். எலெக்ஷன் நெருங்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க, என்ன நெகட்டிவ் வேணால் செட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உடைக்கிறது தான் இனி நம்ம வேலை. அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விசில்ஷன்ன்றது வந்து வேர்ல்டு வைடாக அது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நம்மளோட சின்ன இதுன்றது நமக்கு தெரியும், நம்ம யாருக்கு போட போகிறோன்றதும் தெரியும். ஸோ இந்த ஆட்சி மாறணும், நம்மளுக்குலாம் விடிவு காலம் பிறக்கணும்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை நாங்கள் இப்படியே இருக்கிறோம், நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம்னா அது உங்கள் தலையெழுத்து. ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் சைனம்லாம் வராது. அதுவும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது வந்து லாபம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் முடிஞ்சது பண்ணிட்டாரு. இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காதீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாசனமாக போச்சு, அவ்வளோதான். இன்னும் அந்த 2000 ரூபாய் நான் அரை மணி நேரத்தில் விளையாடும். 5 வருஷத்துக்கு நக்கின்னு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யோசிங்க. எவன் எது பேசினாலும் நம்ம அதில் காலையில் வாங்கக்கூடாது.
தேர்தல் சமயத்தில் எல்லாமே ஒத்துமையாக இருந்து எல்லாமே வேலை பார்க்க தான் நம்ம வேலை. அதனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்கணும்னா நம்ம முதல் வேலை விஜயனா சிஎம் ஆக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குறிக்கோள் விஜயனா சிஎம் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வேலைகள் செய்யணும், மக்கள்கிட்ட போயிட்டு நல்லதை மட்டுமே செய்யணும், என்றைக்குமே நல்லதாகவே இருக்கணும். இந்த மாதிரி டிஎம்கே மாதிரி சும்மா சொம்பு தூக்கம்லாம் நம்மளால இருக்க முடியாது. என்னென்ன நடைமுறைக்கு சாத்தியமோ அதுதான் நம்ம பண்ணணும். நேற்று விஷயமும் அதுதான். அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், ஓட்டு போடுறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அவனால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டாச்சு. இன்னும் பிரச்சாரம் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ யோசிங்க, மிஸ் பண்ணாதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.